பாகப்பிரிவினை தொடர்பான சட்டங்களையும், பாகப்பிரிவினையில இருக்கக்கூடிய முழு பிரச்சனைகள், அதற்கான விளக்கம், அத எப்படி செய்யணும் அப்படின்ற முழு விவரங்கள தான் நம்ம இந்த தொகுப்புல பார்க்க போறோம். பாகப்பிரிவினை அப்படின்னா என்ன முதல்ல? சொந்தங்களுக்குள்ள சொத்த பிரித்துக் கொள்வது தான் பொதுவா பாகப்பிரிவினை சொல்றோம். அதாவது பார்ட்டிஷன் அப்படின்னு சொல்றோம். இந்த பாகப்பிரிவினை 2 வகைப்படும். அதாவது முதல்ல இத பூர்வீக சொத்துன்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சொந்த சொத்து பாகப்பிரிவினை அப்படின்னு 2 பிரிவு இருக்கு. இந்த பூர்வீக சொத்து பாகப்பிரிவினையில அத ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்றோம். இதுல 4 தலைமுறைகள் மேலிருந்து வரக்கூடிய சொத்தா இது இருக்கும். இத பொறுத்தவரைக்கும் எல்லா பார்ட்னர்ஸ்க்கும் அதாவது அப்பா, மகன், மகள் 2 பேருக்குமே அவங்க பிறந்த உடனே அதுல உரிமை கிடைக்குதுன்னு அர்த்தம். அதாவது பூர்வீக சொத்த பொறுத்தவரைக்கும், அவருடைய பிறப்பிலிருந்து அவர்களுக்கு அந்த சொத்தின் மீதான உரிமைன்றது கிடைக்குது. இத இவங்க பிரிச்சுக்கலாம். இத பார்ட்டிஷன் செய்யலாம். 2வது செல்ஃப் அக்வயர்ட் ப்ராப்பர்ட்டி. ஒருவரால தனியாக, சுயமாக சம்பாதிக்கப்பட்ட சொத்து. இந்த நபர் உயில் இல்லாமல் இறந்திருந்தா, இந்த வாரிசுகள் அத உடனே பிரிச்சுக்குவாங்க. ஆனா, ஒருத்தருக்கு உயில் எழுதி வைத்திருக்கார் அப்படின்ற பட்சத்தில, யாருக்கு அந்த சொத்த உயில் எழுதி வச்சிருக்கிறாரோ, அவருக்கு தான் அந்த சொத்து முழுமையாக போகும். உயில் எழுதாம இருக்கிற அந்த சொத்த மட்டும் தான் அவர்கள் பிரித்துக்க முடியும். இதுல சகோதரர்களுக்கிடையிலும், சகோதரிகளுக்கிடையிலும் அதாவது மகன்களுக்கிடையும், மகன்களுக்கிடையும் எந்த பாரபட்சணையும் கிடையாது. ஆண்களுக்கும், பெண்களுக்கும் சமமாக தான் சொத்த பிரிக்கணும். இதற்காக பெண்களுடைய உரிமைகள் அ மத்திய அரசு 2005ல சட்டத்திருத்தம் கொண்டு வந்தாங்க. மகள்கள், மகன்களுக்கு சம உரிமை அப்படின்றத கொண்டு வந்தாங்க. இதோ அடிப்படையில பிறந்த தேதின்றது முக்கியம் கிடையாது. 2005க்கு பின்னாடி இந்த பாகப்பிரிவினை பங்கீடு நடந்திருந்தா, மகள்களுக்கு கட்டாய சொத்துரிமை கொடுக்கணும். இந்த பாகப்பிரிவினை 1989லேயே தமிழ்நாட்டுல கொண்டு வரப்பட்டாலுமே, 2005ல தான் காமனா இந்தியா முழுக்க கொண்டு வரப்பட்டது. அதன் அடிப்படையில பார்க்கும்போது 2005க்கு முன்னாடி செய்யப்பட்ட பாகப்பிரிவினைகள்ல பெண்களுக்கு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தனியா வந்து அந்த பாகப்பிரிவினை ஒதுக்கீடு தரணுன்ற அவசியம் கிடையாது. ஆனா 2005க்கு பிறகு நடத்தப்பட்ட எல்லா பாகப்பிரிவினையிலும் கட்டாயம் பெண்களுக்கு பங்கீடு குடுத்திருக்கணும்.